மணி அண்ட் தங்கமோட ரிலேஷன்ஷிப்ப ஒரு முடிவுக்கு கொண்டு வருவாங்க அப்படின்னு பார்த்தா, வேற மாரி ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து பயங்கரமா வந்து என்னைய அப்செட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்க. அது வந்து 4வது எபிசோட் அதாவது 44ல தான் வந்து நடந்திருக்குது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட் 41 ஸ்டார்ட்டிங்ல இருந்து ரிவ்யூ பண்ணிடலாமா? போன வாரமே பார்த்தீங்கன்னா, நம்ம மணி வந்து செமையா பேட்டிங் பண்ணி கலக்கிருவாரு. அதாவது நம்ம ரிஷி வந்து ஏத்தி விட்டு இவர் செமையா பேட் பண்ணுவாரு தெரியுமா? So அதுக்கப்புறமா அவர் டீம்லயும் எடுத்திருப்பாங்க. பட் திரும்ப இப்ப பிராக்டிஸ் மேட்ச்ல பார்த்தீங்கன்னா, ஒழுங்காவே பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாரு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அவங்க டீம்ல இருக்க மத்த பசங்கலாம் வந்து இவனெல்லாம் எதுக்கு உள்ள கொண்டு போட்டுருக்காங்க? சும்மா ஒரு டேலண்ட்டும் இல்ல. இவன் தங்கம்காக தானே வந்தாங்கிற மாரி எல்லாரும் பேசுறாங்க. பட் இருந்தாலும் நம்ம ரிஷியா இருக்கட்டும், வீராவா இருக்கட்டும் எல்லாருமே வந்து மணிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த இடத்துல எனக்கு வந்து ரொம்ப புடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்கலாம் பேசுறாங்க அப்படிங்கிறதுக்காக மணி சுத்தமா டென்ஷனே ஆக மாட்டாரு. ஏன்னா அவரோட பாயிண்ட் வந்து கிளியரா இருக்கு. எனக்கு கிரிக்கெட்லாம் இன்ட்ரெஸ்ட்டே இல்லடா. நான் வந்ததே தங்கம்காகடா அப்படிங்கிறது. ஸோ அந்த ஒரு பாயிண்ட்ல வந்து அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா, கன்சிஸ்டன்ட்டா வந்து கொண்டு போய் காட்டிக்கிட்டு இருக்கிறது வந்து சூப்பரான ஒரு விஷயமா இருக்குது. மணி பார்த்தீங்கன்னா, இந்த எபிசோட்ல உட்கார்ந்து அவர் ஃபீல் பண்றது நல்லா இருக்கும். அதாவது இந்த பொண்ணுங்களே இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு தியோவ அதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாயிண்ட் ஆஃப் வியூல தியோவையும், இந்த லவ் பண்றேன் பிளஸ் ஃப்ரெண்ட் தான் இல்லையா? அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல தங்கம் 2 பேர பத்தி அவர் உட்கார்ந்து புலம்பிட்டு இருப்பாரு தெரியுமா? என்னதான் வந்து நான் வந்து லவ் பண்றேன் அப்படின்னு சொன்னாலும், 2 பேருக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குல்ல. அது எப்படிடா அத பத்தி பார்க்காம, பேசாம அவ பாட்டு விட்டுட்டு போயிருவா அப்படின்னு சொல்லிட்டு இவரு தங்கம் பத்தி ஃபீல் பண்றது. அண்ட் தியோவ வந்து அவ்ளோ க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தேன். எவ்ளோ நான் ஹெல்ப் பண்ணேன். ஆனா பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறமா என்ன கழட்டி விட்டு போயிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாரி அவர் உட்கார்ந்து புலம்பிக்கிட்டு இருக்கிறது வந்து ரொம்பவே அப்படியே ரியலா வந்து இருந்துச்சு பார்க்கறதுக்கு. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, மணி இந்த மாரி பேசாம இருக்கிறது தங்கமையும் பாதர் பண்ணுது, தியோவையும் பாதர் பண்ணுது. ஸோ இதுல தங்கம் வந்து ஹெசிடேட் பண்ணிட்டு பேசாமலே இருந்தாங்க. அத நம்மளே பார்த்திருப்போம். மணி வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் எபிசோட்ஸ்ல உங்க மாதையன் அப்படின்னு சொல்லிட்டு தியோட்ட சொல்லியிருப்பாங்க இல்லையா? அதுல இருந்து ஆல்ரெடி எல்லாருமே வந்து அது என்ன உங்க மாதையன் அப்படின்ற மாரி கேட்க ஆரம்பிச்சிருப்பாங்க. சீக்ரெட்டா வச்சுக்க சொல்லி இவன்ட்ட நம்பி சொன்னா, இவன் போய் எல்லார்ட்டயும் போட்டு குடுத்துட்டானே அப்படிங்கிற மாரி செம கோவமா இருக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம தியோ அண்ட் மணிக்குள்ள இருக்கிற கான்வர்சேஷன பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நேரா தியோ போயிட்டு செம கோவமா என்ன பிரச்சனை உனக்கு இப்போ? ஏன் இப்போ இந்த மாரி கடுப்பாவே பேசிக்கிட்டு இருக்கிற? இந்த திமிரு பேச்செல்லாம் என்கிட்ட வச்சுக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் நம்ம மணி பார்த்தீங்கன்னா வந்து, அப்புறம் எதுக்கு இங்க இருக்கிற? அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றது. இந்த மணி வந்து இந்த மாரி கோவமா தியோட்ட பேசுறதெல்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குதுங்க. அதாவது ரியலா அந்த டைம்ல வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு வந்து அவர் பேசியிருப்பாரு. இது எந்த அளவுக்கு தியோவ பாதர் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொட்டை மாடியில பார்த்தீங்கன்னா மாதேன் ரொம்ப நேரமா தியோக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க என்னடான்னா அங்க போயிட்டு ஃபுல்லா மணின்ட்டு இவன பெரிய இவனா? என்ன இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கான்? இப்படி பேசிக்கிட்டு இருக்கான்? அப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா மணிய பத்தியே பேசி புலம்பிட்டு இருப்பாங்க. அண்ட் அந்த இடத்துல தான் நம்ம மாதேன் செம ஃபன்னா ஒரு மேட்டர் ஒண்ணு பண்ணுவாரு. கீழ மணி நின்றுப்பாரு. மொட்டை மாடியில இருந்து கூப்பிட்டு என்னடா நாங்க லவ் பண்றது உனக்கு தெரியாதா? அப்படின்ற மாரி நீ சொன்ன பிளான் தான் ஒர்க் அவுட் ஆயிருச்சு அப்படின்னு அங்க இருந்து கத்தி கத்தி சொன்னது வந்து மணிக்கு இன்னமும் வெறுப்பாகி அவர் போனது. சோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓவரால் வந்து நல்லா இருந்ததுங்க. இத தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட்ல நம்ம பத்மா இருக்காங்க தெரியுமா? அவங்க பண்றது எனக்கே செம்ம இரிட்டேஷனா தான் இருக்குது. அவங்க இன்னமும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த வள்ளிய பத்தி பாயிண்ட் அவுட் பண்ணி அவங்கலாம் ஒரு பிளேயரா அப்படின்னு சொல்லி அதுவும் இல்லாம அவங்க ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்து ரொம்ப தப்பா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு ஷூ கூட போட முடியாது. ஒரு யூனிஃபார்ம் கூட கிடையாது. இவங்கலாம் ஒரு பிளேயர்னு கொண்டு வந்து ஆட வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்கிறப்போ நமக்கே செம டென்ஷனா இருக்கும். இதுல அவங்க அப்பாவும் வள்ளியும் வேற அத கேட்டுறாங்க. அவங்க அப்பா அந்த இடத்துல பேசினது. அதுக்கு அடுத்து ரங்கன் வந்து பேசுவாரு. அதாவது உங்களுக்குள்ள டீம் ஸ்பிரிட்டே கிடையாது. நான் பிஹேவியர தான் பார்ப்பேன். நீ எவ்ளோ பெரிய ஆளா இருந்தாலும் சரி, நீ என்ன மாரியான ஒரு பெர்ஃபார்மரா இருந்தாலும் சரி, பிஹேவியர் சரியில்ல அப்படின்னா டீம்ல இருந்து வெளிய அமுச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாரி அவர் சொன்னது. ஆனா அந்த ரங்கன் வந்து அந்த அளவுக்கு டென்ஷன் ஆனது வந்து ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். பத்மாவ தனியா கூப்பிட்டு நீ பெரிய பிளேயர் ஆவறதெல்லாம் அப்புறமா ஆயிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்கா இரு அப்படின்னு சொன்னதெல்லாம் செம்மையா இருந்துச்சுங்க. சோ இந்த எபிசோட்ல பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் நடந்துச்சு. எல்லாத்தையுமே நம்ம ரிவ்யூ பண்ணோம். சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த பத்மா இந்த மாரி பிஹேவ் பண்றது உங்கள எந்த அளவுக்கு பாதர் பண்ணுது? இந்த மாரி யாரையாவது நீங்க உங்க லைஃப்ல மீட் பண்ணியிருக்கீங்களா? அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. எபிசோட் 42ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ரிவ்யூ பண்ணி இன்னொரு ஒரு வீடியோல போடுறேன். மிஸ் பண்ணாம பாருங்க. சோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.